ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் வீட்டில் சும்மா கிடக்கிற திங்ஸை வச்சு ஃப்ளோரானுக்கு ஃபிஷ் டேங்க் செட்டப் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதில் மிச்ச வர திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுப்போம். அதில் சூப்பராக ஒன்று பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஃப்ளோரானுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை தான் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். போன வீடியோவில் தண்ணி பிடிச்சி வச்சுருந்த ட்ரம்மை தோட்டத்தில் மாற்றிக்கிட்டேன். ரூமுக்குள்ளே வச்சு பண்ணால் ரூமில் எனக்கும் இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதான் தோட்டத்துக்கு மாற்றிக்கிட்டோம். அந்த ட்ரம்முக்கு பக்கத்துலேயே ஒரு ஜங்ஷன் பாக்ஸும் ஃபிட் பண்ணியிருக்கேன். அப்படி என்னதான் பண்ண போறேன்னு கேட்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க, ஃப்ளோரானுக்கு லைவ் ஃபுட் போட்டால் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. அதை ஏன் நம்ம கடையில் போய் வாங்கணும், நம்மளே ரெடி பண்ணிடலான்னு இந்த செட்டப் பண்ண போகிறேன். போன வீடியோவில் பார்த்த பொம்மை ட்ரெயின் ட்ராக்கையும் பொம்மை வாட்சோட ஸ்ட்ராப்பையும் ஒன்றா சேர்த்து கெட்ட போகிறேன். இதை நம்ம எடுத்து வச்சுருந்த பேட்டு கூட சேர்த்து கெட்டி வச்சுப்போம். அப்புறமா எடுத்து வச்சுருந்த சோப்பு டப்பா, ஃபனல் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம். பிளாஸ்டிக் சேர்லேருந்து கிடச்ச இதையும் எடுத்து வச்சுக்கலாம். பிவிசி பைப்பு அதையும் எடுத்து வச்சுக்கலாம். வாங்க இதை எடுத்துகிட்டு போய் டேங்குக்குள்ளே போடலாம். சும்மா போட வேண்டியதாங்க. பேட்டு கண்டிப்பாக மிதக்கும் தெரியும், அதனால தான் ட்ராக்ஸை அதுலேயே கெட்டிக்கிட்டோம். அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லாத்தையுமே அந்த தண்ணியில் போட்டுடலாம். பாருங்கள், எல்லாமே அழகாக மிதக்குது. பிவிசி ஜங்ஷன் பைப்பு உள்ளே கிடக்கட்டும். இப்படி கிடைக்கிற பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் கொத்தா போட்டு வச்சுருக்கோம். ஏன் இப்படி போட்டு வச்சுருக்கோன்னா, நம்ம 2 பேர் மோலி ஃபிஷ்ஷஸ் வாங்க போகிறோம். அது கண்டிப்பாக ப்ரீட் ஆகி குட்டி குட்டி ஃப்ரைஸ் நிறைய வரும். அந்த ஃப்ரைஸ் எல்லாம் ஒளிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம். அப்புறமா அந்த ட்ரம்மில் ஃபில்டர் மோட்டார் ஒன்று செட் பண்ணி வச்சுக்கலாம். அது ரொம்ப உள்ளே முங்கிராமல் இருக்க கயர் வச்சு கெட்டி வச்சுக்கலாம். ஏன் கயிறு வச்சு கட்டுறோன்னா, தண்ணி அதிகமாக்கினாலும் கம்மியாக்கினாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். அந்த மோட்டர் ஆன் பண்ணி ஒரு 2 hours ஓட விடலாம். அப்போ தான் தண்ணியில் இருக்க சின்ன சின்ன அழுக்கெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துரும். நான் காமிக்கிறேன், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். சரி வாங்க, இந்த கேப்பில் நம்ம மோலி ஃபிஷ்ஷஸ் வாங்கிட்டு வந்துடலாம். நம்ம வாங்கிட்டு வந்த மோலி ஃபிஷ்ஷஸை ட்ரம்குள்ளே விட்டுறலாம். அதுங்க உள்ளே போயிடுச்சுங்க. நம்ம பக்கத்தில் போய் பார்க்கலாம் என்ன பண்ணுதுன்னு. ஒரு ஃபிஷ் ஸ்ட்ரைட்டாகவே பிவிசி பைப்புக்குள்ளே ஒளிஞ்சிடுச்சு. நம்ம ஃபிஷ் குட்டிங்க போட்ட உடனே இதை மாதிரி சின்ன சின்ன கேப்பில் குட்டிங்க வந்து ஒளிஞ்சிரும். இதை பண்ணுறதுனால 95% குட்டிங்களை நம்ம காப்பாற்றலாம். நம்ம பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம டேங்க் பாசியும் பிடிக்காது. இன்னும் 2 monthஸில் நம்ம ஃப்ளோரானுக்கு தேவையான லைவ் ஃபுட் ரெடி ஆயிரும். ஏன் 2 months சொல்கிறேன்னா, எப்படியும் குட்டி போடுறதுக்கு 1 month ஆகும். அந்த ஃப்ரைஸ் எல்லாம் கொஞ்சம் வளர்ந்து மீடியம் சைஸ் ஆகுறதுக்கு ஒரு 1 month ஆகும். அதுக்கப்புறமா வீக்லி ஒன்ஸ் வச்சு ஒன்றா நம்ம லைவ் ஃபுட்டாக ஃப்ளோரானுக்கு போடலாம். நம்ம வீட்லேயே லைவ் ஃபுட் ரெடி பண்ணி போடுறதுனால வேறு இடங்கள்லேருந்து வர பாக்டீரியா, ஃபங்கல் எதுவுமே அட்டாக் ஆகாமல் இருக்கும். நம்ம ஃப்ளோரானுக்கு காலியான பேர் வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் ஃப்ளோரான் வளர்க்குறதுல புதுசு தான். நான் இதிலிருந்து கற்றுக்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கும் மோட்டிவாக இருக்கும். தேங்க்யூ.